வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கிற ராசி மீன ராசி. மீன ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி இருக்கு, இந்த மீன ராசி என்பவர்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசி என்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா சில பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் எல்லா இடத்துலையுமே குருவாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவங்களாக அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப கற்பனை திறனும் கொஞ்சம் அதிகம்தான். கலையில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் இவங்க கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை கட்டாயம் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராசி என்பர்கள் யாராவது நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிதி சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா அப்போ தான் பல மீனராசி என்பர்கள் நம்புவாங்க. ஏன்னா உண்மை அதுதான். பெரும்பாலும் நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறீங்க, குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தோழர்களால் சக கூட்டாளிகளால் ஏதாவது ஒரு நஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இது உண்மையா இல்லையாங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாத கிரக அமைப்புகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாக இருக்கிறார். சூரியன் துலா ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஐப்பசி மாதம். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய மாதமும் இந்த ஐப்பசி மாதம் தான். சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்சத்தன்மை பெற்று தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியில் ஆட்சி பலமாக அமர போகிறார். மிகப்பெரிய யோக பலனை அது தரும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால சுக்கிர ஆதித்ய மகா ராஜயோகம் ஏற்பட போகுது இந்த ஐப்பசி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். இதனால் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதோட கூட இந்த மாதத்தில் புதன் 7ஆம் தேதியில் விருச்சிக வீட்டுக்கு வர இருக்கிறார். செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு வருவது நல்ல ஒரு யோக பலனை தரும். செவ்வாய் புதன் குருவோடைய பார்வை கிடைக்கிறது. வீடு மனை சொத்து சோகம் வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த மாதத்தில் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு புதனை பார்ப்பதனால பெரிய அளவு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி உச்சமாகி ராசியே பார்க்கிறார். அதனால் யோக பலன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கட்டாயம் இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பார்க்க இருக்கிறார். ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சனி வக்கரக காலத்தில் ஓரளவுக்கு நன்மையை தான் தருவார். ஜாதகத்தில் சனி வக்கரகமாக இருக்கிறதுனால இதை விட ஒரு நன்மையான வாய்ப்பு இனி உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறுவதனால தெய்வ பலமும் கிடைக்கும், பெற்றோர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். குழந்தைகள் ரீதியாக ஒரு சில மன வருத்தங்கள் இது நான் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த மன வருத்தங்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலுக்காக நீங்கள் முயற்சி செய்கிற விஷயம் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். இதுவரை மன வருத்தமாக மனக்கவலையாக இருந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வருவதனால பூர்வீக சொத்துலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போகலாம் அப்படின்னு
நினச்சவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வராமல் இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்வில் ஒரு ஒளிவட்டம் இனி தெரிய போகுது. இதுவரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள், அவமானங்கள், அவப்பேறுகள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனால நல்ல ஒரு யோக பலன் ஏற்படும். ஆனாலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 8ஆம் இடத்துக்கு வருவது திடீர் வருமானத்தை அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும், பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். மனைவி கணவனுக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள், உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த லட்சுமி கடாசம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இப்போ நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. பணம் வரத்து அமோகமாக இருக்க போகுது. வீடு, மனை, சொத்து, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை இதெல்லாம் சரியாக போகுது. தாயோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த இந்த மீனராசி என்பவர்களுடைய தாயாருக்கு அது எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். விரைய செலவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். மனைவி கணவனுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும். அது வருகின்ற நாட்களில் சரியாகும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடுறேன், ஆனால் எனக்கு நல்ல வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த மீனராசி என்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் நீங்கி கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பார்ட்னர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதன வரையிலும் இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு கூட தனித்தனியாக கூட தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களே மறுபடியும் உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கான வாய்ப்புகளை கேட்பாங்க. குரு பார்க்க இருக்கிற இடமெல்லாம் வெளிச்சமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நம்மளுடைய மீனராசியில் பார்க்க இருக்கிறார். அதனால் உங்களுடைய இடம் ரொம்ப பிரகாசமாக வெளிச்சமாக ஆக போகுது. சூரியனும் 8ல் 16ஆம் தேதியில் நீச்சமாக இருக்கிறார். வேலையில் இருந்த பிரச்சனைகள், சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று துளாராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால சுக்கிர ஆதித்ய யோகம் ஏற்பட போது. சூரியன் நீச்ச பஞ்ச ராஜயோகத்தை பெற போகிறார். அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களில் அந்த மீனராசி என்பர்கள் கடன் பிரச்சனையானால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்துக்கு மத்தியிலையும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, நிறைய அவமானங்களை, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இதனா வரையிலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அந்த தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடம்பில் இருந்த நாள்பட்ட நோய்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதிக அளவு நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளால், உடன்பிறப்புகளால், வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அதிகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. தாய் மூலியமாகவும் தந்தை மூலியமாகவும் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது. ரொம்ப நாளாக நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதவி உயர்வே கிடைக்கல, வேலையில் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதோட கூட இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் ஒன்று செய்யணும். நிதி சம்பந்தமான
விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிதி சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி என்பர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. வியாழக்கிழமையில கொண்டக்கடலை சாற்றி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி வழிபடுறது, விளக்கு போட்டு வழிபடுறது, இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.